பாருங்கப்பா, சாக்லேட் முட்டை கிடைச்சிருச்சு. சூப்பர்ல. சரி, ஆனா இப்ப நம்ம இது எப்படிப்பா உடைக்க போறோம்னு தெரியலையே. இது உடைச்சாதானே அந்த மேப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆமா, ஆனா இப்ப நம்ம எதை வச்சு இதை உடைக்கிட்டு ராஜு, எதனா வழி சொல்லடா இதுக்கு. எனக்கு மட்டும் என்ன தெரியும். சரி இரு, நான் இது மேல ஏறி நிக்கிறேன். அம்மா. என்னடா ராஜு, உடைக்க சொன்னா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க. சீக்கிரமா அது உடைக்கிறதுக்கு எதனா வழி பண்ணுடா. சரி இருங்க, நான் போய் இப்போ ஒரு கொம்பு எடுத்துட்டு வரேன். அதை வச்சு உடைச்சிடலாம். பாருங்க, எடுத்துட்டு வந்துட்டு இவ்வளோ பெரிய கொம்பு வச்சு இந்த முட்டை ஈஸியா உடைச்சிடலாம். சரி சரி, பேசுறது போதும், உடை. இப்ப பாருங்க. ஏங்க பாருங்கப்பா, விரிசல் விட்டுடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முட்டை உடைஞ்சிடும். ஆமாடா ராஜு, சரியா சொன்ன, விரிசல் விட்டுடுச்சு. நல்லா உடை அப்படிதான். ஏங்க பாருங்க, ஃபுல்லாவே உடஞ்சிடுச்சுப்பா. இருங்க, நான் போய் கிட்ட பாக்குறேன். இதுல ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. இதுவா தான் மேப்பா இருக்கணும். இருங்க, நான் அதை வெளியே எடுக்கிறேன். சரி, அதில் தான் மேப்பா இருக்கு. ஜாலி ஜாலி. ஆமா, இருங்கப்பா, நானே பிரிக்கிறேன். இதை இருடா ராஜு, நான் பிரிக்கிறேன். என்னாச்சு நிலா, சீக்கிரமா அதை ஓபன் பண்ணு. இருப்பா, மெதுவா தானே பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் வெயிட் பண்றேன். இல்ல அப்படி என்னதான் இருக்குதோ தெரியல. என்ன இருக்கும்? இங்க பாருங்கப்பா, இது உண்மையிலே ஒரு மேப் தான். இதுல எதுவா போட்டிருக்குது பாருங்களேன். மலை இருக்குது, பாம்பு இருக்குது, ஏதோ நதி மாதிரியே இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. பேய் மாதிரியே இருக்குது. எங்க காமினில நானும் பாக்குறேன். ஆமா, இதுல அப்படிதான் போட்டிருக்கு. என்னதே தெரியலையே. நிலா, அந்த பேப்பரை கூட நான் பாக்குறேன். ஆமா, அது உண்மையிலேயே அப்படிதான் இருக்குங்க. என்னன்னு தெரியலையேப்பா எனக்கு. சரி இருங்க, இது இப்ப நான் இதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, இங்க பாருங்க, நம்ம இப்ப நம்ம பாம்பு கிட்ட இருந்தோமா, அதுதான் இப்படியே போனோமா இந்த இடத்துல இந்த மரத்தாண்ட நம்ம சேர்ந்தோம். அப்ப நெக்ஸ்ட் இந்த இடத்துலயும் பாருங்க, ஏதோ ஆபத்தான மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னே தெரியல. நம்ம இந்த பக்கமா போயிடவே கூடாதுப்பா, ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அப்புறம் இந்த இடத்துல ஒரு நதி மாதிரி இருக்குது. அப்புறமா இது சாக்லேட்ரி. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு சாக்லேட் மாதிரி கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே போனோம்னா நம்மளுக்கு சாக்லேட் உலகம் வந்துடுதுப்பா. சரி ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புனாதான் நம்ம சீக்கிரமாவே நம்ம உலகத்துக்கு போகிறதுக்கு. சரியா, சீக்கிரமா அந்த சாக்லேட் மரம் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சீக்கிரமா வாங்கப்பா, இப்பவே நம்ம கிளம்பலாம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம்டா ராஜு. வா, இப்பவே நம்ம போகலாம். சரிடா ராஜு, நான் இந்த மேப்பை நானே எடுத்துக்கிறேன். சரியா, நான் போற வழியில நீங்களும் வாங்க. சரி வாங்கப்பா, கிளம்பலாமா? இப்ப ரெடி, வாங்க. என்னோடய பின்னாடி வந்துட்டே இருங்க. நீங்க எங்கேயும் போயிடாதீங்கப்பா, ஜாக்கிரதையா இருங்க. இந்த இடத்துல நிறைய ஆபத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கு அந்த மேப்ல. பாரு, அந்த அபி மட்டும் முன்னாடி போயிட்டா. அபி நில்லு. அபி, நாங்களும் வரோம். நில்லுங்க. என்னப்பா இது, எங்க எழுதிட்டு போகுதுன்னு தெரியலையே. ஆமா ஆமா, காப்பாத்துங்க, யாருன்னா காப்பாத்துங்க. எங்க போறோம் நம்ம? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன இப்படி உள்ள ஏத்திட்டு போகுது? அம்மா அம்மா, வலிக்குது. எப்பா, ரொம்ப வலிக்குது. ஆமா ஆமா, காப்பாத்துங்க. என்னப்பா இங்க இருக்கோம்? வலிக்குது ரொம்ப. அம்மா, முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குதே அம்மா. ஆனா நம்ம இப்ப எங்க விழுந்திருக்கோம்? இங்க பாருங்களேன், இது ஒரு சாக்லேட் ட்ரீப்பா. அங்க பாருங்க. டேய் ராஜு, இனி அங்க பாருங்கடா. என்னடா சாக்லேட் ட்ரீடா, எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. எழுந்துங்க ரெண்டு பேரும், அங்க பாருங்கடா. என்னது சாக்லேட் ட்ரீ? எங்க? அட ஆமா, எவ்வளோ சாக்லேட் இருக்கு. எவ்வளோ பெரிய மரம் இது. சூப்பர். இங்க பாருங்களேன், இந்த மரத்துல கேண்டி எல்லாம் இருக்குப்பா. சூப்பரா இருக்குது. எனக்கு சாப்பிடணுமான்னு இருக்குது. ஸ்மெல் செம்மையா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆனா இதுல ஜம்ஸ் ஸ்மெல் வருதுப்பா. சூப்பரா இருக்குது. நீ வேற என் மேல ஏறிக்கோ அபி, அப்படியே சாக்லேட் எடு. சரி அப்படியே நம்ம. என்ன நிலா, இப்படி கீழே வந்துட்ட? பாத்து. என்னாச்சுப்பா? பார்த்துப்பா, எதுக்கு அப்படி விழுந்துட்டீங்க? என்னப்பா இது, இவ்வளோ பெரிய மரமா இருக்குது. நம்ம எப்படி சாக்லேட் எல்லாம் எடுக்கிறது? பாருங்களாம், எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு. ஆனா இந்த சாக்லேட் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு சாப்பிடணும்னு இருக்குது. ஆமா, நீ வேணா எடுறா. நான் எடுக்க மாட்டேன். டேய் ப்ளீஸ், நீ தான் மரம் ஏறுவியே. சரி, நீங்க இவ்வளவு கேட்கறதுனால நான் ஏறுறேன். ஏறிட்டேன். வாவுது, எவ்வளோ சாக்லேட்டுங்கெல்லாம் இருக்குது. நான் ஒவ்வொன்றா எடுத்து நான் கீழே போடுறேன். நீங்க பிடிச்சிக்கோங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. என்ன வரவே மாட்டுது. அப்படிதான். சூப்பரா ராஜு. ஆனா இங்க இந்த சாக்லேட் எல்லாம் போடும்போது மண்ணுல விழுந்துருமே.
போடு சாக்லேட் எல்லாமே. சூப்பர் சூப்பர். சரிப்பா, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. இப்ப நான் நல்லா மரத்தை ஆட்டுறேன். நீங்க அப்படியே சாக்லேட் எல்லாத்தையும் புடிச்சுக்கோங்க. அப்படிதான். பாருங்க, நிறைய சாக்லேட் வந்து விழுது. இந்த சாக்லேட்டே நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர். இந்த சாக்லேட் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கு. சூப்பர். இன்னொன்னு எடுத்து சாப்பிடலாம். நல்லா இருக்குது டேஸ்ட். அப்படியே என்னடா ராஜு நீ எடுத்து போடுறேன்னு சொன்னா இப்படி உட்காந்து சாப்பிட்டு இருக்கே. எடுத்து போடுற, சாப்பிடாதடா. அப்படிதான் நிறைய சாக்லேட் போட்டுக்கிட்டே இரு. சூப்பர். இன்னும் போடுறா. ஆனா இது என்ன தெர்மோகோல் பால் மாதிரி இருக்குது? ஓ, இதுதான் இந்த மரத்துல இருக்கிற பூவா? சரி, இந்த ஜம்ஸ் எடுத்துக்கலாம். சூப்பர். நடுவுல வச்சுக்கிட்டு இருக்கா. இரு, நான் உன்னை எப்படி எடுக்கிறேன்னு. நாங்க எடுத்துக்கோங்க. வாவ், இந்த கேண்டிஸ் எல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. நம்ம தலைமையிலேயே இருக்கு. இதை எடுக்காம விடக்கூடாது. இப்போ பாருங்க என்னோட புத்திசாலித்தனத்தை. நம்மளோட வாழை யூஸ் பண்ணி நம்ம மரத்து மேலே ஏறாம நின்று இடத்துலயே அந்த சாக்லேட்டை எடுக்க முடியும். வந்துச்சு பாத்தீங்களா? எப்படி? நீங்களே எடுங்க பாருங்களா. உங்களோட வாழை யூஸ் பண்ணி எடுங்க. உன் வாளாலே இதை எடுத்துட்டியே. சரி, நம்மளுக்கு இந்த அறிவு இல்லாம போயிடுச்சு. என்னை விட்டு சாப்பிடாதீங்க. நானும் வரேன். நான் வந்த பிறகுதான் நீங்க சாப்பிடணும். சரிடா ராஜு, நீ சீக்கிரமா எடுத்துட்டு கீழே வா. இதோ இறங்கி வந்துட்டேன். சூப்பரா ராஜு, ரொம்ப தேங்க்ஸ். இவ்ளோ சாக்லேட் நீ எடுத்திருக்கே கஷ்டப்பட்டு. ஆமா, இவ்ளோ சாக்லேட் எடுத்திருக்க. சூப்பர்ப்பா. நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். சரி வாங்க, இன்னும் அதுக்கு வெயிட் பண்ணோம். எனக்கு பிங்க், எனக்கு கிரீன். சூப்பர். அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட் எல்லாம் டேஸ்டா இருக்குது. நம்ம போகும்போது சாக்லேட் எடுத்துட்டு போயிடணும். சாக்லேட் என்ன, இந்த மரத்துடைய விதையை எடுத்துட்டு போயிடலாம். அப்படி நம்ம எடுத்துட்டு போய் நம்ம உலகத்துல நட்டு வச்சிடலாம். அது அப்படியே பெரிய சாக்லேட் மரமா வளரும். இல்ல சூப்பர்ல ஐடியா. உங்களுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இந்த சாக்லேட் மரம் விதை சாக்லேட் உலகத்துல மட்டும்தான் விதையுமே, தெரிஞ்சுக்கோங்க. என்னாச்சுப்பா? நீங்க உங்களுக்கு கண்டு ஏதோ வெளிச்சமா இருக்குது. என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்கப்பா. என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ற மாதிரி இருக்குதுப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அம்மா காப்பாத்துங்க. என்கிட்ட ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்குதுப்பா. என்னாச்சு? என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. என்னப்பா நீங்க உண்மையிலே மனுஷங்களா மாறிட்டீங்க. சூப்பர். இனியா நிலா அபி பாருங்க நீங்க. ஆமா, நாங்க உண்மையிலே மனுஷங்களா மாறிட்டோம். அபி இனியா நீங்களும் மாறிட்டீங்க. ஜாலி ஜாலி. சூப்பர். இனிமேல் நாங்களும் ஒரு மனுஷங்க தான். ஜாலி. எல்லாத்துக்குமே இந்த சாக்லேட் ட்ரீ தான் காரணமா இருக்கும்பா. சூப்பர் குழந்தைங்களா, சூப்பர். என்னாச்சுப்பா? அன்னைக்கு வந்து தேவதை வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஆமா குழந்தைங்களா, நான் அந்த தேவதை தான் வந்திருக்கேன். பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரி நீங்க அந்த சாக்லேட் முட்டையை கண்டுபிடிச்சி எப்படியும் இந்த சாக்லேட் மரத்தையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி அந்த சாக்லேட் உலகத்தையும் கண்டுபிடிப்பீங்க. இது ஒரு மரத்துக்கே நீங்க இப்படி பண்றீங்களே, அந்த உலகத்துல நீங்க பார்க்குற எல்லாமே சாக்லேட்டாலே இருக்குன்னு தெரியுமா? இதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். இப்போ நான் கிளம்புறேன். கேட்டீங்களாப்பா அந்த தேவதை என்ன சொன்னச்சுன்னு? இப்பவே நம்ம இங்கிருந்தே தொடர்ந்து போகலாம்ப்பா. எப்படியாவது நம்ம உலகத்துக்கு போயே ஆகணும்.